வணக்கம் மக்களே, இந்த வீடியோக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபல நடிகர் மைக் மோகன் கொடுத்திருக்க அந்த உருக்கமான பதிவானது இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருது. பிரபல தனியார் சேனலுக்கு அவர் கொடுத்திருக்க அந்த பேட்டியானது பல நடிகரோட உண்மையை வந்து ஒரு தெளிவுபடுத்தும் வகையில் இருந்திருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தெளிவான உண்மையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான உடனுக்குடன் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். பிரபல நடிகைகளான சோபா மற்றும் சில்க் சுமிதா இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தோழிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து மைக் மோகன் ஒரு உருக்கமான பதிவு வந்து வெளியிட்டு இருந்தாரு. பிரபலங்கள் மத்தியில் பிரபல நடிகையான சோபா மற்றும் சில்க் சுமிதா வந்துட்டு நல்ல ஒரு தோழிகளாக இருந்தவங்க தான். அவங்கள பற்றின ஒரு செய்தியாக வந்து இப்போ வைரலாக பேசப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் 80 மற்றும் 90 காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்ந்தவன் தான் மைக் மோகன் அவர்கள் வந்து சொல்லலாம். எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமா துறையில் ஒரு சக்கப்போடு போட்டவர் தான் நம்ம மைக் மோகன் அவர்கள் சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகளில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்து திகழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இவரை வெள்ளி விழா நாயகன் என்று தான் அழைப்பாங்களாம். குறிப்பாக வந்து மைக் மோகன் என்றாலே வந்து எல்லாருக்குமே தெரியுமா, அப்படின்ற பேர் மூலமாக இவர் வந்து எல்லாரும் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இவங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வந்து திரைப்படத்தில் மூலமாக வந்து செலவிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மோகன் அவரோட படம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா போன்று வந்து அந்த நாளே வந்து அந்த அளவுக்கு ஓடும் அந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்படி எல்லாவற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கிய மைக் மோகன் அவர்கள் வந்து நடிகையின் அவதூறாக பேசிய வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து அப்படியே பாதை மாறிவிடுது என்றே சொல்லலாம். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு தாரா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக. அதன் பிறகு விஜய் சி இயக்கத்தின் மூலமாக வந்து ஹாரா ஆக்சின் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக பெரிய ரோல் வந்து நடிச்சு இப்போ வந்து இந்த திரைப்படமானது ஜூன் 7ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் வந்து வெற்றினை போட்டு வருகிறது. அதன் பிறகு வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து கோட் அப்படிங்கிற திரைப்படம் வந்து விஜய் நடிக்க உள்ளார். அந்த திரைப்படத்தை வந்து இவரும் நடிச்சிருக்காரு. மைக் மோகனும் வந்து நடிக்க உள்ளார் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வந்தது. இதே போல ட்ரெண்டிங்காக இருக்க மோகன் வந்து நிறைய இணையதள வந்து நிறைய பேட்டிகளை வந்து கொடுத்திருந்தாரு. இந்த அவருடைய திரை பயணத்தில் வந்து நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்து இருந்தாரு. அந்த வகையில் ஒரு தனியார் பேட்டியில் வந்து கலந்து கொண்ட அவர் வந்து அவருடைய திரைப்படம் மற்றும் மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பகிர்ந்து இருந்தாரு. அந்த வகையில் அவர் பேசிய ஒரு முக்கியமான நடிகை வந்து தனக்கென ஒரு சினிமா துறையை வந்து கைக்குள்ள வச்சிருந்த சில்க் சுமிதா அவங்களும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து அவர் பேசியிருந்தாரு. அதே போன்று 1980 காலகட்டத்தில் வந்து இயக்குனர் பாலு மகேந்திரன் அவருடைய இயக்கத்தில் வந்து 3 முட்டி அப்படி திரைப்படத்தில் வந்து மைக் மோகன் வந்து இணையா வந்து சோபா அப்படிங்கிற வந்து நடிச்சிருப்பாங்க. அதன் மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்ல ஒரு தோழி தான் வந்து சோபா எனக்கு. நாங்கள் வந்து சிரிச்சே வந்து அந்த ஒரு நடிப்பை வந்து திரைப்படத்தை வந்து வெளியிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து கன்னடத்தில் வந்து சீதா அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நான் வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிற மாதிரி வந்து சோபாவுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அந்த காட்சி நாங்கள் நடிக்கும் போது 2 பேருமே வந்து சிரிச்சு கொண்டே தான் இருக்கோம். இயக்குனர் காசிநாத் வந்து எங்களை வந்து அந்த டைமில் திட்டிக் கொண்டே தான் இருந்தார். இதெல்லாம் பற்றி அவர் சொல்லிகிட்டே இருக்கும் போது மிக வருத்தத்தோடு வந்து சில்க் சுமிதா போன்று தான் வந்து சோபாவா எனக்கு ஒரு மிகப்பெரிய தோழி. இவங்க 2 பேரும் வந்து முக்கியமான தோழியை வந்து சோபா வந்து நான் இழந்துட்டேன். எதிர்பார்க்க வகையில் வந்து இவங்க வந்து தன்னோட உயிரை வந்து எடுத்துக்கிட்டாங்க. சோபாவை போன்ற சில்க் சுமிதா வந்து நல்ல ஒரு தோழி. இவங்க வந்து பேசுவதற்கும் பழகுவதற்கும் ரொம்ப இனிமையான ஒரு பெண்ணு தான். ஆனால் வந்து இவங்க வந்து இவங்க இழந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைக் மோகன் வந்து வருத்தத்தை தான் தெரிவிச்சிருக்காரு அந்த ஒரு பேட்டியில்.